நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 20/7/2026 திங்கட்கிழமை ஆடி மாதம் 4ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:45 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை முறையாக வழிபட வேண்டும். திதி வார யோக கரண நட்சத்திரம். பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லி சாஷ்டாங்கமாக வணங்கி வழிபடுதல் நல்லது. சூரிய உதயம் காலை 6:01, கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 8:29 வரை, சஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் அஸ்தம். நாமயோகம் இன்று அதிகாலை 12:44 வரை பரிகம், பின்பு இரவு 11:46 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் இன்று காலை 8:29 வரை தைத்துளம், பின்பு இரவு 8:35 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று முழுவதும் சதயம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் ஸ்ரீ புதன் பகவான், கடகத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் குரு பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ கேது பகவான் சுக்கிர பகவான், கன்னியில் ஸ்ரீ சந்திர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வழிபட சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? குருமார்களை சந்திக்க நல்ல நாள், விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள், வாகனம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், வழக்கு தொடர்பான பணிகளை பார்க்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:09 முதல் 1:51 வரை மேஷ லக்னம்,
1:52 முதல் காலை 3:43 வரை ரிஷப லக்னம், 3:44 முதல் காலை 5:45 வரை மிதுன லக்னம், 5:50 முதல் காலை 8:01 வரை கடக லக்னம், 8:02 முதல் 10:08 வரை சிம்ம லக்னம், 10:09 முதல் 12:08 வரை கன்னி லக்னம், 12:09 முதல் மதியம் 2:08 வரை துலாம் லக்னம், 2:09 முதல் மாலை 4:15 வரை விருச்சக லக்னம், 4:16 முதல் 6:27 வரை தனுசு லக்னம், 6:28 முதல் இரவு 8:33 வரை மகர் லக்னம், 8:34 முதல் இரவு 10:25 வரை கும்ப லக்னம், இரவு 10:26 முதல் 12:08 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். சந்திர பகவானுக்குண்டான ஸ்தலங்களுக்கு நவகிரக கஷேத்திரங்களுக்கு சென்று வருவது நல்லது. திங்களூர் என்பது ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான ஸ்தலம். இந்த நாளில் ஸ்ரீ சந்திர பகவானுக்கு பச்சரிசி நெல் வைத்து அல்லது பச்சரிசியினால் வெண்மை நிறத்தில் உணவு சமைத்து தானம் செய்யலாம். நீர் தானம் செய்வது விசேஷம். சந்திர பகவானுடைய காரகத்துவம் பெற்றது தண்ணீர். காலை பொழுது ஸ்ரீ நவகிரக வழிபாடு செய்து உங்களுடைய வேலைகளை தொடங்கினால் நல்லது. நெல் பச்சரிசி என்பது ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான தானியத்தை வைத்து நீர் மோர் தானம் செய்யலாம். வெண்மை நிறத்தில் பச்சரிசியை சமைத்து உணவு அன்னதானம் செய்வது மன நிம்மதியை கொடுக்கும், மன குழப்பங்கள் கிளேஷத்தை போக்கும். இன்றைய நாளுக்கான சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். தமிழ் மந்திரம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களை போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி என்று வழிபட்டால் ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். 12 ராசிக்காரர்கள் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை தினத்தில் சந்திர பகவானுடைய முழுமையான ஆளுகை நிறைந்த நாள். வழிபாடு முறைகளை மேற்கொள்வது, குறிப்பாக அம்மன் வழிபாடு செய்யலாம். திருக்கடையூர் அபிராமி அன்னை வழிபாடு செய்தால் சந்திர பகவானுடைய தாக்கங்கள் உங்களுக்கு சற்று குறையலாம். ஆக மேஷராசி அன்பர்கள், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். மற்றவர்களோடு சில கருத்துக்களை பகிர்வதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் சாதாரணமாக யதார்த்தமாக பேசினாலும் கூட அது பெரிய பிரச்சனைகள் இழுபறியை கொண்டு வந்துவிடும். ஆக மற்றவர்களை அப்படியே நம்பி ஏமாறாதீர்கள். உங்களுக்கான ஒரு நுண்ணறிவை பயன்படுத்தி செயல்படுவது அவசியம்.
குடும்பத்தில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, சுயமாக சில முடிவுகள் எடுக்காமல் மற்றவர்களுடைய ஆதரவுக்காக காத்திருந்து செய்வது இன்னும் விசேஷம். அரசு சம்பந்தமான வேலைகளில் அனுகூலம் ஏற்படலாம். வழக்கு வியாஜ்யங்களில் எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாக நடக்கும். அலுவலக விஷயங்களில் இருந்த குளறுபடிகள் நீங்கும். ஆக எதை நினைத்து செய்கிறீர்களோ அந்த வேலையானது உங்களுக்கு நல்ல விதமாகவே நடக்கும். யாராவது ஒருவர் உதவிகரமாக இருப்பார்கள். பழைய உறவினர்களுடைய சந்திப்பு ஏற்படலாம். மனநிலையில் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமான சூழ்நிலையும் இருக்கும். வியாபார வேலைகளில் சற்று பொறுப்புகள் அதிகரிக்கும். எதையும் சமாளிக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். குடும்ப நிலைக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்ல வேண்டும். கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். பெரிய பெரிய பொறுப்புகளை சுமக்க வேண்டிய நிலை வரலாம். வியாபார விஷயங்களில் பழைய விஷயங்களை பற்றி அவ்வப்போது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். கூட்டு வியாபாரத்தில் இருப்பவர்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். இந்த நாள் உயர்வு ஏற்படும். அனுபவங்கள் ஒட்டுமொத்தமாக நிறைந்ததாகவே அமையலாம். திங்கட்கிழமை தினம் என்பதால் அலுவலக சம்பந்தமான விஷயங்களில் மாற்றங்கள் வரலாம். தலைமை அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். எதிலும் அவசரப்படக்கூடாது. ஆழ்ந்த சிந்தனைகள் என்பது தேவை. வேலையில் சில மாறுதல்கள் வரலாம். திட்டங்கள் ஒரு மாதிரியாகவும் செய்யக்கூடிய காரியங்கள் வேறு நிலைகளிலும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி உயர்வு நிறைந்த நாள். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் சற்று மந்தம் இருக்கலாம். ஆர்வமற்ற நிலையோடு இருப்பீர்கள். இதற்கு அவசரப்பட்டு வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதற்கு நல்ல யோசனைகள் என்பது பிறக்காது. ஆகவே எதிலும் பொறுமையும் நிதானம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். ஆதாயம் நிறைந்த நாள். மனநிலையில் உற்சாகம் பிறக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திப்பு ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு சௌக்கியமாக உதவி செய்வார்கள். அற்புதங்கள் நிகழும். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். விலை உயர்ந்த ஆபரணங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். பொதுவாக சுக்கிர பகவான் என்றாலே கலை சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர். அது மட்டுமல்ல, திருமணம் சம்பந்தமான தம்பதிகளிடையே நல்ல ஒருமித்த கருத்து இருக்கும். ஒற்றுமை அதிகமாகவே இருக்குங்க. விவாதங்கள்ல எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். சில நேரங்கள்ல பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி தினம்தோறுமே நீங்கள் வழிபடுங்கள். காரணம், ராசிநாதனே அவர்தான். அவருக்குண்டான அதிபதி ஸ்ரீ மகாலட்சுமி. ஆக பெருமாள் வழிபாடு அடிக்கடி செய்வது, மகாலட்சுமியை நினைத்து வழிபடுவது தினம்தோறும் செய்ய செய்ய பணம் சம்பந்தமான இருக்கக்கூடிய சிக்கல்கள், சில தொந்தரவுகள், கடன் சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். கல்வியிலிருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் விலக்கோ. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்துல புது நபர்களுடைய சேர்க்கை உண்டாக்குங்க. 2ஆம் இடம் என்பது வாக்கு, தனம், கல்வி, படிப்பு இது சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். ஆக அந்த இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய அமைப்பு தான் உங்களுக்கு நடக்கும். மாற்றமாக எதுவுமே நிகழாது. ஆக கிரகத்தினுடைய சாதக பாதகங்களை அனுபவிக்கக்கூடிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீர்கள். சில நேரங்கள்ல உடல் சம்பந்தமான ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் உணரலாம். குடும்ப ரீதியாக மற்றவர்களிடம் பேசும்பொழுது நல்ல சகஜமான ஒரு அணுகுமுறையோடு இருப்பீர்கள். தன்னம்பிக்கையும் வெளிப்படுங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு தலையிட மாட்டீர்கள். இந்த நாள்ல நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பீர்கள். மற்றவர்களுடைய விஷயத்திற்கு தலையிடாமல் இருந்தாலே உங்களுக்கு பெரும் பிரச்சனைகள் வராது.
ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாளில் உங்களுடைய செயல்களுக்கு மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உற்சாகமாகவும் ஊக்கத்துடனும் நிறைய மோட்டிவேஷன் உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விதமாகவே சில செயல்கள் நடக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் அதே போலத்தான். ஆக குடும்ப நபர்களும் சரி, வெளியிடங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களும் அல்லது மிக நெருங்கிய ஒரு உறவுகளிடத்திலும் சரி உங்களுக்கான ஒரு இணைப்பு என்பது அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்த சில முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தொழில் யுக்திகளை கையாளுவீர்கள். புதிதாக கற்றுக்கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை என்பது அதிகமாகவே இருக்கும். சாதிக்க முடியும் என்கிற முழுமையான எண்ணத்தோடு காணப்படுவீர்கள். கூடுமான வரையில் சிவ வழிபாடு இன்றைய தினம் செய்யும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இன்னும் மென்மேலும் நிறைய பலன்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜோதிட ரீதியாக. ஆக சுக்கிர பகவானுடைய அனுகிரகமும் சேர்ந்திருக்கிறதுனால எண்ணிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் வாங்கணுன்ற எண்ணங்களும் இருக்கும். அதே நேரத்துல குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, திருமணத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக, இப்படி என்னென்ன நிலைகள்ல உங்களுக்கு பணம் தேவை என்று நினைக்கிறீர்களோ அதற்கு தகுந்தாற் போல் முன்கூட்டியே சரியாக திட்டமிடுவீர்கள். சேமிப்பு என்பது அதிகமாக இருக்குங்க. வங்கி கணக்கு உயரக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான அக்கறை இருக்கும். மேற்படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் உண்டாகும். நல்ல அனுபவம் கிடைக்கும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நாள் இனிமையான நாளாகவே இருக்குங்க. இருவருக்குமான ஒரு அன்பு, பரஸ்பர ஒற்றுமை, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போவது, குடும்பத்திற்காக முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். நல்ல விதமாக சொத்துக்கள் சேர்க்க வேண்டும், வாழ்க்கையின் தரம் உயர வேண்டும் என்கிற விஷயத்திற்காக அதிகமாக பொறுப்பெடுக்கக்கூடிய நிலையில் ரிஷபராசி காதலர்கள் இருப்பீர்கள். வெறும் நேரத்தை காலத்தையும் கடத்தாமல் வாழ்க்கைக்கு உண்டான அடிப்படை விஷயங்களை, ஆதாரத்தை செய்து கொள்ள வேண்டும் என்கிற அமைப்பு, ஆசை இதெல்லாம் உங்களுக்கு ஈடறக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய வருகை நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்தபடி வருமான உயர்வு கிடைக்கும். பொருள் விற்பனை அமோகமாக இருக்குங்க. முக்கியமாக ஸ்டீல் சம்பந்தமான பொருட்கள் விற்பனை, கலை பொருட்கள் விற்பனை, சினிமா துறையில் வேலை பார்ப்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே லாபகரமான அமைப்பு உண்டு. இந்த திங்கட்கிழமை தினத்தில் சிவபெருமான் வழிபாடு செய்தால் ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகமானது இன்னும் மென்மேலும் உயர்ந்து கொண்டே போகும். எதிர்காலத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரலாம். நம்பிக்கையான நாளாகவே அமைகிறது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படுங்க. பணம் சம்பந்தமாக இருந்த சில கடன் தொல்லைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். சின்ன சின்ன கைமாறாக வாங்கிய பணம், அதை சார்ந்த கடன்கள், சீட்டு பணம் மற்றும் நகை கடன், இது சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவிற்கு சுமூகமாக முடிந்துவிடும். ஆக எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வருமானம் தொடர்பான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோடு வீட்டிற்கு தேவையான சில முக்கியமான அம்சங்களையும் கவனிப்பீர்கள். உங்கள் துணைவரை நல்ல விதமாக பார்த்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், மனை சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர ஓரையில் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும். ராசிக்கான நட்பு பகை என்பதை பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு முடிவுகள் கிடைக்கும். மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். நினைத்தது நடக்கும். ஜெயம் உண்டாக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சந்திர பகவான் தான் அதிபதியாக இருக்கிறாராக. ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, இந்த நாளில் சந்திர பகவானையும் வழிபட வேண்டும். அதோடு சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். கடனில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். மன கஷ்டங்கள் குறைந்துவிடும். மிருகசிரீஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு, அதாவது மிருகசிரீஷம் என்றால் செவ்வாய் பகவான் ஆதிக்கமாக வருவார். அது மட்டுமல்ல, செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய அதிபதியாகவும் இருக்கிறார், நட்சத்திரத்தின் அதிபதி. ஆக இந்த நாளில் ஆர்வமின்மை விலகுங்க. எல்லாவற்றிலுமே ஈடுபாடு இருக்கும். பெரியவர்களுடைய நல்ல ஆசி உங்களுக்கு பூரணமாகவே இருக்கிறது. மங்களம் உண்டாகும். ராகு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி துர்க்கையம்மனை வழிபடுங்கள். மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டாக்கும். இந்த நாளுக்கான அமைப்பு படி எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க வேண்டும் என எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ.
மிதுன ராசி அன்பர்களே, வாகன பயண நேரங்களில் எப்பொழுதுமே பொறுமையும் நிதானம் மிக மிக அவசியம். கோப குணத்தை தவிர்ப்பது நல்லது. மன சஞ்சலங்கள் இருக்கும். எதிர்பாராத விதங்கள்ல சில செலவுகள் காரணமாக சேமிப்புகள் குறையலாங்க. செய்யக்கூடிய வேலைகள்லயும் காலதாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். சில நேரங்கள்ல மன வருத்தங்கள் இருக்கும். ஒரு புரிதல் என்பது இருக்காது. குழப்பமாகவே இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய செயல்பாடுகள்ல ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. ஆடம்பரமான பொருட்கள் வாங்கணுன்ற ஆர்வம் இருக்கும். இருந்தாலும் இந்த நேரத்திற்கு இது உகந்ததா தேவையா என்பதை மட்டும் நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள். கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. கவன சிதறல்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் அதில் நிதானம் என்பது தேவை. உங்கள் மீது தவறுகள் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதையை நிலைநாட்ட வேண்டிய நாள். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் மற்றவர்கள் உங்களை எந்த விதங்களிலும் குறை கூறாதபடியும் உங்களுடைய செயல்களுக்கு பங்கம் விளைவிக்காதபடி பார்த்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. ஆகவே எண்ணத்தின்படி உங்களுடைய செயல்களும் சிறப்பாக அமைய வேண்டுமானால் தெய்வ வழிபாட்டின் மீது கவனம் செலுத்துங்கள். திங்கட்கிழமை தினம் சிவபெருமானை வணங்கி வருவது இன்னும் சிறப்பு. காரணம், சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததுதான் திங்கட்கிழமை. அதிலும் சிவபெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளும் கூட. அதாவது சந்திர பகவான் என்பவர் மனோகாரகன் மற்றும் தாய்க்கு நிகரானவராக. சூரிய பகவானை தந்தை என்றால் சந்திர பகவானை தாய் என்றுதான் சொல்வார்கள். சில நேரங்கள்ல மன சஞ்சலங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த நாளை மிக கவனமாக கையாளுங்கள். மாணவ மாணவிகள் படிப்பின் மீதாக இருக்கக்கூடிய ஆர்வங்கள் சற்று குறையலாம். வேகம் எடுக்க வேண்டும். சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தினுடைய நிலைகளை பார்த்து படிப்பதற்கு ஆயத்தமாக வேண்டியது நல்லது. பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளியுங்கள். ஆராய்ச்சி சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் சாதிக்கணுங்கிற ஆசைகள் உங்களுக்கு இருந்தாலும் ஆனால் செயல்படுத்தக்கூடிய விதங்கள்ல தான் மாற்றங்கள் இருக்கு. ஒருவித சோர்வு தன்மையாகவும் சோம்பலாகவும் இருப்பீர்கள். இந்த சில வேலைகளை இப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் ஏற்படும் வரையில் உங்களுக்கு அது எந்த விதங்களிலும் பயன் கொடுக்காது. ஆக செய்யக்கூடிய வேலைகள் பார்த்து பார்த்து மிக கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டம். மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களுக்காக சில செலவுகள் ஏற்படலாங்க. எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை கொடுக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் போகக்கூடிய நேரத்தையும் புதன் உரையாக வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானே அதிபதியாக இருக்கிறார். ஆக உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில விவேகம் வேண்டும். பொறுமையாக செயல்படுவது அவசியம். நிதான போக்கை கடைபிடியுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் தாமதங்கள் உண்டாக்குங்க. மந்தமாக இருக்கும். சுறுசுறுப்பு என்பது இருக்காது. செயல்களில் சில காலதாமதத்தின் காரணமாக மன உளைச்சல்கள், ஆத்ம நிம்மதி என்பது இருக்காது. விரக்தியாகவே காணப்படுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தொட்ட காரியம் துலங்கும். ஓரளவிற்கு மன நிம்மதி இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் ஆர்வம் உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமஹ. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ராசியினுடைய அமைப்பு படி திங்கட்கிழமை தினம் உங்கள் ராசிநாதனான சந்திர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். பூரணமான ஒரு அமைப்பு. ஆகர்ஷண சக்தி அதிகமாகவே இருக்கும். ஆக உங்களுடைய கிரக அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ஆகவே தொழில் முறையாகவே உங்களுக்கு சில மன உளைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆக இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு தொழில வாடிக்கையாளர்களிடத்துல அனுசரித்து விட்டு கொடுத்து போகணுங்க. தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடத்துல 4 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. வியாபார ரீதியாகவும் மற்றவர்களாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். ஆகவே எதிலும் பொறுமையாக இருந்து தான் நீங்கள் வேலைகளை நடத்தி கொள்ள வேண்டும். அவசரப்படக்கூடாது. நவகிரக வழிபாடு செய்து வாருங்கள். கூடுமான வரையில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நாடி வரக்கூடிய சில பிரச்சனைகள் தானாகவே கரைந்து போகும். வெளியூர் தொடர்புகள் காரணமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆர்டர் எடுக்கிறது, ஒப்பந்தங்கள் செய்வது அல்லது புதிதாக வேலைகளை உங்களுடைய இடத்திற்கு கொண்டு வருவது, இப்படிப்பட்ட விஷயங்கள்னால உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பட்ட கஷ்டத்திற்கு ஏற்ப பலன்கள் அதிகமாகவே கிடைக்குங்க. செய்யக்கூடிய வேலைகள்ல பதற்றம் இல்லாமல் செயல்பட வேண்டும்.
குடும்ப உறுப்பினர்களோட விட்டு கொடுத்து அனுசரணையாக போனால் மட்டுமே நல்லது. அரசு சம்பந்தமான செயல்கள்ல ஆதாயகரமான வாய்ப்புகள் உண்டு. உடனிருப்பவர்கள் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உண்டாகலாம். பொதுவாக பார்க்கும்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவ்வப்போது சளி போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாங்க. கூடுமான வரையில உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதிலும் வயதில் மூத்தவர்கள், சிறு குழந்தைகள், நடுத்தர வயது கொண்ட கடகராசி அன்பர்கள் செரிமானம் எளிதாக ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அசௌகரியமாக இருக்கக்கூடிய உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். உடலுக்கு எது நல்லதோ அந்த ஆரோக்கியமான உணவுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும். உணவுக்கும் கிரகத்திற்கும் அவ்வளவு பொருத்தம் உண்டு. ஆக உணவே மருந்து, மருந்தே உணவு என்பார்கள். வெளியூர் தொடர்புகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். செய்யக்கூடிய வேலைகள்ல பதற்றமே இல்லாம மிக கவனமாக செய்யறதும். பரபரப்பு ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் கட்டுப்பாட்டுடன் இருந்தாலே உங்களுக்கு எல்லா வேலைகளும் தானாக நடக்கும். பொறுமையும் நிதானத்தோடு மௌனமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அமைதி என்பது மிக மிக தேவையான ஒன்று. குடும்ப உறுப்பினர்களோட விட்டு கொடுத்து அனுசரணையாக போகணும். பிடித்தாலும் சரி, பிடிக்கவில்லை என்றாலும் சரி, அந்த செயல்கள் உங்களுக்கானது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆத்மார்த்தமாக சில விஷயங்களை செய்யும் பொழுதுதான் காலம் அதற்குண்டான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அரசு சம்பந்தமான செயல்கள்ல ஆதாயகரமான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சலுகைகளும் கிடைக்கும். சிலருக்கு, மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமாக கல்வி கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்த தாமதங்கள்லாம் நீங்கி சீக்கிரமாக அரசாங்கத்தினுடைய சலுகைகளை பெற்று வெளிநாடுகளுக்கு செல்வதோ அல்லது மேற்படிப்புக்காக முயற்சி செய்வதோ இது அவரவர்களுடைய சுய சிந்தனைகள் காரணமாக நடக்கக்கூடியது. உடன் இருக்கக்கூடிய நபர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்கிற புதுவிதமான கண்ணோட்டங்கள் உண்டாக்குங்க. வெற்றி நிறைந்த நாள் தான் சொல்லலாம். ஆகவே கடகராசி அன்பர்கள் பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். ஆக முக்கியமான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். மனதையும் எண்ணத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்வது மிக அவசியம். நடக்க வேண்டியவை நல்லதாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். திங்கட்கிழமை தினத்தில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம், பச்சரிசியினால் செய்த நிவேதனம், அதாவது பொங்கல், சர்க்கரை பொங்கல், காலை உணவினை யாராவது ஒருவருக்கு தானமாக கொடுக்கலாம். சந்திர பகவானுக்குண்டான காரகத்துவம் உணவு. ஆக உணவு சம்பந்தமான விஷயங்களை பிறருக்கு நீங்கள் பங்கீடு செய்யும் பொழுது கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையுங்க. பொதுவாக மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். தெளிவுள்ளவர்களாக இருப்பீர்கள். அதிகம் பேருக்கு தான தர்மங்கள் செய்யும் பொழுது நவ கிரகங்களினுடைய முழுமையான அனுகிரகத்தை நீங்கள் பெற முடியும். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. இருவருக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை என்பது காணப்படாது. ஒரு விதமான மன உளைச்சல்களிலும் இருப்பீர்கள். திருமணமான தம்பதிகளிடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையலாங்க. கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு காலகட்டம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். எந்த விதமான செயல்கள் இருந்தாலும் நேர்மறையாக அணுகுங்கள். அது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் குற்றம் குறைகளை கூற வேண்டாம். யாரை பற்றியும் விவாதம் செய்யாதீர்கள். விமர்சனங்கள் வைக்காதீர்கள். அது உங்களுக்கு மிகுந்த நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். கண் சம்பந்தமான தொந்தரவுகளில் இருப்பவர்களுக்கு நல்ல கண் பார்வை தெரிவதற்கு சூரிய பகவானை வணங்குவதே சிறப்பு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மைகளை ஏற்படுத்தும். உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலேயும் இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசையை பார்க்கும் பொழுது தெற்கு திசை அதிர்ஷ்ட திசை. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து போனால் நன்மைகள் உண்டு. தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். விட்டு கொடுத்து போக வேண்டும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பூசம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவான். ஆக சனி பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடுகளை செய்யுங்கள். பதற்றம் இல்லாமல் செயல்பட வேண்டும். எந்த விஷயத்தையும் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். பெரிதாக்கியோ அதில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாளாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். இழுபறியான வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக நடக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். நன்மைகள் பிறக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாள். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய விதமாகவே அமைகிறது. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். சாதுரியமாக ஒவ்வொரு வேலைகளிலுமே ஈடுபடுவீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்பது இருக்காது. எல்லாவற்றையுமே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். ஆராய்ச்சி சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். திறமைக்கு ஏற்றபடி பலன்கள் இந்த நாள் நிச்சயம் உண்டு. அங்கீகரிக்கப்படுவீர்கள். மிகப்பெரிய நபர்களுடன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து அதிகரிக்கும். உங்களுக்கான அனுபவத்தை கொண்டு அடுத்தடுத்த நிலைகளில் முன்னேறுவதற்குண்டான வழிமுறைகளை மேற்கொள்வீர்கள். மிக சிறப்பாக செயல்படுவீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும், உள்ளத்தில் அழகு இருக்கும். ஆக எண்ணம் அழகானால் வாழ்க்கை அழகாகும் என்பார்கள். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரப்போகிறது. பொருளாதார நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் கிடைக்கும், சொத்துக்கள் கிடைக்கும். குழந்தைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி மிகுந்த ஒரு அமோகத்தையும் அற்புதமான பலன்களையும் கொடுக்குங்க. பிள்ளைகள் மிக நன்றாக வாழ்வார்கள். பிள்ளைகளால உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். பெற்ற பொழுது பெரிதுவக்கும் தாய் தன் மகனை சான்றோர்னு கேட்கும் பொழுது கேட்கக்கூடிய சொல்லானது மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துமா. உங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்கிற பெயர் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. ஆக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் பிள்ளைகள் மூலமாக கிடைக்கும். ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலம் மிகுந்த கனிந்த காலம் என்றே சொல்லலாம். இதுவரையில் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே விலகி நன்மைகள் பெருக போகக்கூடிய ஒரு காலகட்டம். செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகுங்க. மற்றவர்களால ஆதாயம் ஏற்படும். மனசுல தொழில் வளர்ச்சிக்கான எண்ணங்கள் அதிகரிக்க செய்வீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகளிலும் நல்ல மேம்போக்கான நிலை இருக்குங்க. கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். சினிமா துறையாகட்டும், பத்திரிகை துறையாகட்டும், எழுத்துத்துறை, கவிஞர்கள், கலைஞர்கள், இது போன்ற கற்பனை சம்பந்தமான நிலைகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே முன்னேற்றங்கள் என்பது அதிகமாகவே இருக்கும். வேளாண்மை சார்ந்த பணிகளில் லாபங்கள் உண்டாகும். மனதில் புதிய லட்சியங்கள் பிறக்குங்க. அனுபவங்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. ஆக சிம்மராசி அன்பர்கள் காலை பொழுது அதிசீக்கிரமாக எழுந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். சூரிய பகவானுடைய உதயத்திற்கு முன்னரே நீங்கள் எழுந்தால்தான் வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் பல நிலைகளுக்கு தாண்டி செல்ல முடியும், உயர முடியும். ஆக சூரிய பகவான் உதித்த பிறகு எழுவதை விட பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி முறையான வழிபாடு, பூஜை முறைகள், சிவபெருமானுடைய பாடல்கள், பதிகம், சிவபுராணம், இந்த மாதிரியான பாடல்களை நீங்கள் படிப்பதாலும் பாராயணம் செய்வதாலும் பதிக பாடல்களால் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் மென்மேலும் உயருங்க. பணத்திற்கு தேவையான பதிக பாடல்களை பாடலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கு பாடல்கள் பாடலாம். வீட்டில் திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக வேலை நிமித்தமாகவும் பதிகங்கள் இருக்கிறது. அவற்றை பாடி பலன் பெறுங்கள். இந்த நாள் மிகுந்த ஒரு மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய நாள். மனோகாரகனான சந்திர பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பூரணமாகவே அமைகிறது. ஆக இடம் சம்பந்தமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான நிலையும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பணம் சம்பந்தமாக பண போக்குவரத்து சார்பான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி விடுவீர்கள். கடனில்லா உலகத்தில் வாழ்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, கடன் பணம் நெருக்கடிகளால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இனி விடிவு காலம், விமோக்ஷனம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள்ல மாணவ மாணவிகளுக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கும். படிப்புல நல்ல நேர்த்தியான நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அயல் நாடு சம்பந்தமாகவும் வெளிநாடு தொடர்புடைய நபர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக்குங்க. வங்கி கணக்கு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சீராக்கும். எந்த விதமான அலுவலகத்துல பிரச்சனைகள் இல்லாமல் மிக சிறப்பாக உங்களுடைய காரியங்களை நகர்த்தி கொண்டு செல்வீர்கள். உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சக நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக காணப்படுவாங்க. கணவனாலும் உங்களுக்கு அதிக பலன் உண்டு. பெண்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வருமான உயர்வு, பதவி உயர்வு, பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையின் தரம் நன்றாக உயருங்க. சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கூட சொந்த வீடு அமைவதற்கான காலகட்டம் இது. ஆக சிம்மராசி என்பவர்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள், சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான் ஓரை மிக சிறப்பான ஒன்று. அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான பகை நட்பு எது என்பதை பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், ஆசைகள் கைகூடும், நன்மைகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். பலன்களை சீக்கிரமாக பெறுவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். சந்தோஷம் நிறைந்த நாள்.
உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லட்சியங்கள் பிறக்கும். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் ஏற்றங்கள் உண்டாக்கும். வாழ்வில் வளம் பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமஹ. ஓம் நம சிவாய. சிவாய நமவோ. ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை இன்றைய தினம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் பார்க்கும் பொழுது உடனிருக்கக்கூடிய நபர்களால அனுகூலம் உண்டாகும். நெருக்கமானவர்களிடத்தில் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். வருமான வளர்ச்சி என்பது அதிகரிக்கும். பெருந்தன்மையான செயல்பாடுகளால் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுத்து போகக்கூடிய மன அமைப்பு உண்டு. செல்வ செழிப்புடன் இருப்பீர்கள். மறைமுகமான சில எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். மறைமுகமாக நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்குங்க. உங்களுடைய பேச்சுக்கள் மிக இனிமையானதாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, தகப்பனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். தகப்பன் உங்களுக்கு பொருளாதார நிலைகள்ல மிகப்பெரிய ஒரு பக்கபலமாகவே இருப்பார். தந்தையின் மூலமாக வருமானம் கிடைப்பதோடு மட்டுமல்ல, பூர்வீக சொத்துக்களும் கிடைக்குங்க. காரணம், சுக்கிர பகவான் உங்களை 5ஆம் பார்வையினுடைய நிலையில் இருக்கிறார். ஆக சுக்கிர பகவானில் இருந்து, அதாவது ரிஷபத்தில் இருந்து கன்னி 5ஆம் இடமாக வருகிறது. ஆக தந்தையினால் உங்களுக்கு பெரும் அளவு ஆதாயம் கிடைக்க போகிறது. சமூகத்தில் நல்ல நபர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்கள் எல்லாமே வெற்றியை நோக்கியே பயணிக்குங்க. யாரிடத்தில் எப்படிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற சூக்ஷ்ம ரகசியங்களை அறிந்து வைத்திருப்பீர்கள். வருமானம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களிடமிருந்து விலகி வந்து விடுவீர்கள். மற்றவர்களுடைய விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களுடைய நடவடிக்கை அமைய பெறுவீர்கள். வெளிவட்டார தொடர்புகள், முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நீர்நிலை தொடர்பான பிரச்சனைகள் குறையலாங்க. அதிலும் நீர் சம்பந்தம் என்பது சந்திர பகவானை குறைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான். சந்திரன் பகவான் என்றாலே நீர் சம்பந்தமானவர். ஆக நீர்நிலை சம்பந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இதுவரையில் இருந்த சில பிரச்சனைகள், சங்கடங்கள் நீங்கிவிடும். உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். தனவரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். கூடுமான வரையில் மற்றவர்களுடைய நிலைகளையும் அவர்களுக்கான சூழ்நிலைகளையும் நீங்கள் உணர்ந்து கொண்டு பேசுதல் வேண்டும். அவசரப்படக்கூடாது. மற்றவர்களுடைய குணத்திற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வதே சிறப்பு. உடல் நிலையும் நன்றாக இருக்கும். ஆக கன்னிராசி அன்பர்களே, மனம், குணம், உடல் எல்லாமே உங்களுக்கு சீராக சிறப்பாக காணப்படுங்க. வீடு சம்பந்தமாக, கட்டுமான பணி தொடர்பாக சில விஷயங்களில் ஆலோசனை மேற்கொள்வீர்கள். நிலம் சம்பந்தமாக சில லாபங்களையும் நீங்கள் பெற முடியும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை, கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி அந்யுன்யமாக இருப்பீர்கள். காதலர்களுக்கு இருவருக்குமான பேச்சுவார்த்தைகள் நல்ல இனிமையானதாகவும் இணக்கமாகவும் இருக்கும். ஓய்வு பெறக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பணவரவு உண்டாக்குங்க. வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு ஓய்வு நிலையில் இருப்பவர்கள், ரிட்டையர்ட் ஆகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல நிலை உண்டு. அது மட்டுமல்ல, பொன்பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான சிந்தனைகளும் அதிகமாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகவும் உகந்த ஓரை. சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்தால் நல்ல பலன் உண்டு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கு உகந்த ஓரையாகும். ராசிக்கான பகை நட்பு என்பதை பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உங்களுடைய ராசிக்கான இன்றைய நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2, 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாகவே இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல சிந்தனை உண்டாக்கும். மேன்மை பெறுவீர்கள். வருமான உயர்வு அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிறரிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். ஆகவே உங்களுடைய செயல்பாடுகள் படி எல்லாமே நன்றாகவே நடந்து கொண்டிருக்கும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவை இருக்காது. ஆகவே பிறரை அனுசரித்து செல்வது, விட்டு கொடுத்து போவது மிக மிக நல்லது. இந்த நாளுக்கான அமைப்புகள் படி சுபிக்ஷமான சுப பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என ஆத்மார்த்தமாக இறைவரை வேண்டுகிறோம். உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல விதமாக அமைய வேண்டி எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய தினம்
திங்கட்கிழமை முக்கியமாக சிவபெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் மற்றும் சந்திர பகவானுடைய ஆகர்ஷண சக்தியானது இந்த தினம் அதிகமாகவே இருக்கும். ஆக இந்த நாளில் நீங்கள் நவக்கிரக வழிபாடு செய்வதோடு சந்திர பகவானுக்கு முக்கியமாக வெண்மை நிறத்தாலான அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வது, ஆராதனைகள் செய்வது, கூடுமான வரையில் பச்சரிசியை கொண்டு நிவேதனம் செய்வது மிக நல்லது. அது மட்டுமல்ல, பிறருக்கும் நீங்கள் தானம் செய்தால் பச்சரிசி சாதத்தினால் செய்த உணவினை தானமாக கொடுக்கும் பொழுதோ அல்லது பிராமணர்களுக்கு பச்சரிசி தானம் செய்வது மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த கோடை காலத்தில் நீர்மோர் பந்தல் வைப்பது அல்லது தண்ணீர் தொட்டி அமைத்து கொடுப்பது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் பசுக்களுக்கு பட்சிகளுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வைப்பது, இந்த மாதிரியான ஒரு இயற்கை சம்பந்தமான ஜீவராசிகளுக்கு நீங்கள் உதவும் பொழுது மேன்மையான பலன்களை இன்றைய தினம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. மரம் செடிகளோடு நீங்கள் பேசி பழகலாம். உங்களுடைய பிரார்த்தனைகளை செடிகளிடம் பேசலாம். நன்றாக தண்ணீர் ஊற்றி அவற்றை பராமரித்து வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையானது செடி எப்படி சிறிது சிறிதாக வளர்ந்து வருகிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையும் பொருளாதாரமும் செழிப்பாக வளர்ந்து வருவதை நீங்கள் அறியலாம். ஆக இயற்கையோடு இணைந்து இருங்கள் துலாம் ராசி அன்பர்களை. கூட்டு வியாபார வேலைகளில் நிதானமாக செயல்படுவது நல்லது. ஆக கூட்டு வியாபார வேலைகள் இருக்கிறவங்க ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகளை பற்றி பேசுவதோ அல்லது ஒரு சில தீர்மானங்கள் எடுப்பதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படணுங்க. மனதில் எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, இருவருக்குமான ஒரு அன்பு, பிரியம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு கணவனுக்கு நல்ல ஆலோசகராகவும் நீங்கள் இருப்பீர்கள். அதே போல துலாம் ராசி பெண்கள், உங்கள் துணைவர் உங்களுக்கு நல்ல ஒரு மந்திரியாகவும் உங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நிலையில் நிர்வகிக்கக்கூடிய ஒரு வகையில காணப்படுவாங்க. எதிர்பாராத சில பயணங்கள் காரணமாக அலைச்சல்கள் ஏற்படலாம். நல்ல அனுபவங்கள் கூட உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான சில புரிதல் ஏற்படுங்க. இதுவரையில என்ன துறையை தேர்ந்தெடுக்கலாம்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்திருக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களையும் ஏற்று செய்யுங்கள். வெளிவட்டாரத்துல நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. உடல் ஆரோக்கியத்திலும் அவ்வப்போது கவனம் செலுத்துவது நல்லது. இந்த நாளில் தெய்வ வழிபாடு செய்வது, பணம் பெற வேண்டி சிவபெருமானுடைய தேவார திருப்பதிக பாடல்களை படிப்பதால் தொடர்ந்து 48 நாட்கள் பாராயணம் செய்தாலே உங்களுடைய அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறுங்க. பணப்பற்றாக்குறை என்பது இருக்காது. குடும்பத்தை மிக எளிமையாக வழிநடத்தி செல்லலாம். இந்த சம்சார சாகரத்துல நீந்தி கரை சேர்வதற்கு இறைவன் சிவபெருமானே தோணியாக வருவார். அதாவது ஓடம் போல அந்த தோணியில் அமர்ந்து கொண்டாலே போதும், கரை தானாக போய் சேர்ந்து விடும். அதுபோல இறைவனை நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி மகாபிரிவா சொல்வது போல உன்னை சரணடைந்தேன் என்பார் மகாபிரிவா. அது மாதிரி நீங்களும் இறைவனை நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டாலே போதும், எந்த விதமான பயமும் உங்களுக்கு தேவையில்லை. இறைவன் ஒருவனே துணை என்ற எண்ணத்தோடு இருங்கள். தானாக உங்களுடைய வேலைகள் எல்லாமே நடக்கும். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, உன் செயலே என்று உணரப்பெற்றேன் யான் என்று சொல்லி பாருங்கள். என் செயல் எதுவும் அல்ல, எல்லாம் இறைவனுடைய செயல் என்று இருந்தால் நடக்கக்கூடியவை அனைத்தும் உங்களுக்கு சார்பாகவே நடக்கும். நன்மையும் தீமைகளையும் இரண்டையுமே ஒன்று போல நீங்கள் பாவிப்பீர்கள். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள், நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களை யாராவது ஒருவர் துன்புறுத்தினாலோ அல்லது உங்களுடைய செயலுக்கு கண்டிப்பு தெரிவித்தாலோ அல்லது உங்களுடைய செயலுக்கு எதிர்மறையாக சில விளைவுகளை ஏற்படுத்தினாலோ கவலைப்படாதீர்கள். சர்வம் இறைவனுக்கே கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய வேலைகளை கவனியுங்கள். அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். ராசிக்கான சுப கிரக உரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய் பகவானுடைய உரையில சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் நல்லது. சொத்து சார்பான விஷயங்களுக்கு மற்றும் எல்லா விதமான செயலுக்குமே செவ்வாய் பகவானுடைய உரை குறிப்பாக அரசு சம்பந்தமான வேலைகள், சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்றது. கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய உரை நல்லது. இன்றைய நாளுக்கான நட்பு பகை யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நிதானம் வேண்டும். பொறுப்பு அதிகரிக்கும். அலுவலகத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்ப நபர்களோடு அனுசரணையாக செல்ல வேண்டும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை மேம்படும்.
மேன்மை நிறைந்த நாள், வாய்ப்புகள் அதிகரிக்கும், நன்மைகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்பு விரிவடையும், பிறருடைய ஆதரவு கிடைக்கும், வருமான வளர்ச்சி எட்டுவீர்கள், ஆனந்தம் உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமஹ. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். கிரக அமைப்பு படி முன்கூட்டியே சில விஷயங்களை கவனமாக செய்து வாருங்கள். பரபரப்போ பதட்டமோ கூடாது. எண்ணத்தில் தெளிவு இருக்காது. தெளிவு ஏற்படுவதற்கு தியானம் செய்யலாம். இறைவன் மீது சரணாகதி அடைந்து விடுங்கள். இறைவன் ஒருவனே துணை என்கிற எண்ணத்தோடு செயல்படுங்கள். என் செயலாவது யாதொன்றுமில்லை, உன் செயலை என்று உணரப்பெற்றேன் யான் என நவ கிரகங்களையும் மும்மூர்த்திகளையும் 3 சக்திகளையும் தேவாதி தேவர்களையும் 30 முக்கோடி தேவர்களையும் 1008 தேவதைகளையும் வணங்கி அஷ்டதிக் பாலகர்களை நினைத்து வழிபட்டால் நிச்சயம் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தாக்கங்களும் தோஷங்களும் நீங்கும். இந்த நாளில் சந்திர பகவானுக்கான தினம். அவருடைய ஆகர்ஷண சக்தியானது முழுமையாக நிறைந்திருக்கும். ஆக இந்த நாளில் சந்திர பகவானுக்கு நெல் வைத்து வழிபடலாம். பிராமணர்களுக்கு பச்சரிசி தானம் கொடுக்கலாம். தட்சிணை வைத்து கொடுக்க வேண்டும். அதோடு நீர் கொடுக்க வேண்டும், மோர் கொடுக்க வேண்டும். பிறருக்கு நீங்கள் எந்த அளவிற்கு தான தர்மங்கள் செய்கிறீர்களோ அதே போல பசுக்களுக்கும் பட்சிகளுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வைப்பது, இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது, பசுக்களுக்கு நீங்கள் பழங்கள், நல்ல காய்கறிகள், வஸ்துக்கள், இனிப்பு வகைகள் வைத்து வழிபட்டாலும் நிச்சயம் நல்ல பலன் உண்டு. கிரகத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்குவதை நீங்கள் பார்க்கலாம். எண்ணிய சில வேலைகள் நடப்பதில் காலதாமதம் இருக்குங்க. நினைச்சபடி வேலை நடக்கலையேங்கிற வருத்தம் வேண்டாம். வாழ்க்கை என்பது உணர்த்துவதும் உணர்வதும் தான் வாழ்க்கை. ஆக இந்த இரண்டையுமே நீங்கள் செய்து விட்டாலே போதும். வாழ்க்கை மிக அழகாக இருக்கும். ஒரு ரயில் பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது எப்படி வேடிக்கை பார்த்து நகர்ந்து கொண்டு செல்கிறோமோ அதே போல வாழ்க்கையினுடைய பயணத்தையும் பார்த்து கொண்டே செல்ல வேண்டும். மீண்டும் திரும்பி பார்த்து ரசிக்கலாம் என்றால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது. ஆக ரயில் பயணம் போலத்தான் வாழ்க்கை பயணமும். ஒரு முறை கடந்து சென்று விட்டால் மீண்டும் திரும்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் மனித வாழ்க்கை இருக்கிறது என்பதை அடிப்படையாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இறைவன் ஒருவனே அறிந்தவன் என்பதை மட்டும் திடமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை குறைத்துக் கொள்வது நல்லது. நடக்கும் சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் செய்யலாம். ஆக இன்றைய தினமே செய்தாக வேண்டும், இன்றைய தினமே அதை முயற்சித்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை கூட வைத்துக் கொள்ளாதீர்கள். வழக்கு சம்பந்தமான வேலைகளில் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்கள், அவசரப்படுவதோ வழக்கு சரியான முறையில் நடக்காத போது மனத்தை வருத்தி கொள்வதோ கூடாது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அவை நன்றாகவே நடக்கும் என்கிற எண்ணத்தோடு இருங்கள். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படலாம். சில காரியங்கள் செய்ய முடியுமோ முடியாதோ என்கிற நம்பிக்கை அவ்வப்போது தலை தூக்கும். அதை நீங்கள் நினைத்து கூட பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் உழைப்பின் சிகரமாக இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்திற்கு தியாகம் செய்யக்கூடிய நபர்களாகத்தான் பெரும்பாலும் இருப்பீர்கள். ஆக மற்றவர்களுடைய விஷயங்களுக்காக உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளக்கூடிய நிலையும் அல்லது மிகப்பெரிய ஒரு தியாக செம்மலாக இருப்பீர்கள். தியாக மனப்பான்மை அதிகமாக இருக்கும். கால்நடை தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். விவேகமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. பொறுமை என்பது மிக அவசியம். பணம் சம்பந்தமாக வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். கடன் வாங்கியவர்களிடத்திலும் சரி எந்த விதமான வாக்குறுதிகளையும் கொடுக்காதீர்கள். பண நெருக்கடிகள் ஏற்படலாம். கடன் சம்பந்தமாக நெருக்கடிகள் ஏற்படலாம். அல்லது யாராவது உங்களுடைய செயலுக்கு குற்றம் குறைகள் சொல்லலாம், வசைப்பாடலாம். யாராவது ஒருவர் உங்களை அவமானப்படுத்தலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் பிறரால் உங்களுக்கு சில மன குமுறல்கள், மன சஞ்சலங்கள், இதையும் நீங்கள் பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக இருந்து விடுங்கள். எதுவும் நடக்கவில்லை என்பது போல இருந்து விடுங்கள். அதுதான் உங்களுடைய ராசிக்கு நல்லது. எல்லாவற்றையும் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு இருந்தால் உங்களுக்கு தெளிவு என்பதே காணப்படாது. ஆக எதையும் பெரிதுபடுத்தாமல் மௌனமாக அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். மௌன விரதம் என்பது இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். பேசுவதை விட பேசாமல் இருப்பதுதான் பெரிய மந்திரம் என்பார்கள் சான்றோர் பெருமக்கள். ஆக அமைதியாக இருந்து இந்த நாளை நீங்கள் கடத்தி விட்டாலே போதுமானது. உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும். யாரிடத்திலும் வாக்குவாதங்களோ வீண் பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ ஈடுபடாதீர்கள். பொறுமையும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்திலும் சரி, வியாபாரம், தொழில், நிர்வாகம் தொடர்பாக, உத்தியோகத்திலும் சரி, நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் அமைதியை காத்துக்கொள்வது உங்களுடைய கடமையாக வைத்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க.
கிடைக்குங்க. கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாளுக்கான நட்பு பகை யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காலதாமதங்கள் உண்டாக்கும். எந்த ஒரு காரியமும் விறுவிறுப்பாக இருக்காது. மந்தமான ஒரு நிலையில் இருப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். புது விஷயங்களில் கை கோர்க்காதீர்கள். பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். நன்மைகள் ஏற்படக்கூடிய விதமாக நிதானம் காப்பது அவசியம். பிறரிடத்தில் தேவையில்லாமல் பேச்சுக்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நினைத்து வழிபடுகிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். சந்திர பகவானுடைய ஆகர்ஷணம் அதிகமாக இருக்கும். இந்த திங்கட்கிழமை தினத்தில் புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடலாம். ராசியினுடைய அமைப்பு படி புதிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த காலதாமதங்கள் விலகும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். எல்லா விதமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். நன்மைகளே நடக்கும். எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையில் உயர்வினை பெறுவீர்கள். வேலை வாய்ப்பு தொடர்பாக வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வேலைகள் சிறப்பாக நடக்கும். அந்தஸ்து உயரும். நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தாற்போல் அதனை புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்குங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். நன்மைகள் ஏற்படும். திருமணத்திற்குண்டான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். சமூகம் சம்பந்தமான நிலைகளில் இருப்பவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். சோசியல் ஆக்டிவிட்டி சம்பந்தமான நிலைகளில் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். நுணுக்கமான விஷயங்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தனுசு ராசி மாணவ மாணவிகளே, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் போட்டிகள் நிறைந்த நாளாகவே இருக்கும். எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் அதற்கு எதிராக யாராவது ஒருவர் இருப்பார்கள். அவர்களையும் நீங்கள் கடந்து முன்னேறி செல்ல வேண்டும். எதிர்நீச்சல் போட்டுத்தான் ஜெயிக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். தொழிலாகட்டும், செய்யக்கூடிய வியாபாரத்திலும் சரி, வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய விதங்களிலுமே உங்களுக்கு ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகத்தின் மூலம் எல்லாவற்றையும் நீங்கள் வென்று விடுவீர்கள். அன்னை வராகியையும் அன்னை ஸ்ரீ துர்கா தேவியையும் வழிபட்டால் சங்கடங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று இந்த மந்திரத்தை விடாது இந்த தினம் முழுவதும் உச்சரிப்பவர்களுக்கு அம்பிகையினுடைய அனுகிரகமானது நேரடியாகவே கிடைக்குங்க. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. எந்த வேலைகள் நீங்கள் செய்தாலும் சரி, அந்த நேரத்தில் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்கிற மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்து கொண்டே இருக்கலாம். வீட்டில் வேலைகள் செய்து கொண்டே இந்த மந்திரத்தை மிக அழகாக ஆத்மார்த்தமாக அம்பாளை நினைத்து நீங்கள் அஷ்டபுஜ துர்கையும் சரி, அன்னை ஸ்ரீ வராகியையும் தேவியையும் நினைத்து வழிபட கோடான கோடி பலன்களை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. சுக்கிர பகவானுடைய உரையும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான நட்பு பகை ராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் கைகூடும், எண்ணங்கள் ஈடேறும், நினைத்தது நடக்கும், நன்மைகள் பிறக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும், நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தெய்வ கடாட்சம் உண்டு, வருமானம் பெருக்கும், ஆதாயம் உண்டாக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான நாள், நன்மைகள் அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும், பூர்வ புண்ணிய பலன் உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமகா.
ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமவோம், ஓம் சரவணபவ. மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். சிவபெருமான் வழிபாடு மிக மிக விசேஷமான ஒன்று. உங்களுடைய கிரக அமைப்பு படி குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படுவது மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணித்தரும். நீண்ட காலமாக செய்ய நினைத்த வேலைகளை, வியாபாரத்தையும் சரி, தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆதரவை கொடுப்பதோடு நல்ல தைரியத்தையும் கொடுப்பார்கள். எல்லாவற்றிற்கும் குடும்பம் இருக்கிறது என்கிற மன உறுதியோடு செயல்படுவீர்கள். மகர ராசி அன்பர்கள், மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாக்கும். சனி பகவான் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் நல்ல ஒரு உயர்வினை ஏற்படுத்தி கொடுப்பார். தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். 2ஆம் இடம் என்பது குடும்பம், வாக்கு, தனம், வருமானம், கல்வி, இது சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஒரு சிலர் வீட்டை மாற்றி அமைப்பீர்கள், அல்லது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மற்றொரு வீட்டிற்கும் செல்வீர்கள். 2 வீடுகள் இருந்தாலோ அல்லது ஒரு வீடுகள் இருந்தாலோ ஏதாவது ஒரு மாற்றத்தை வீட்டினுடைய அடிப்படையில் செய்வீர்கள். கலை சம்பந்தமான நிலைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த சில உதவிகள்னால முன்னேற்றங்கள் உண்டாக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாளும் கூட. அவசரப்படக்கூடாது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல நிலையில் உயர்வீர்கள். எதிர்பார்த்த சுப செய்திகள் அதிகரிக்கும். வீடு, மனை, நிலம் சம்பந்தமான வேலைகள் நடக்கும். திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டு. குடும்பஸ்தானத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் ராசிநாதனை இருப்பதால் உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, எதிர்பார்த்த நல்ல வரன் கூட அமையலாங்க. கிரக அமைப்பு படி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிகழப் போகிறது. அது மட்டுமல்ல, எதிர்பார்த்த சில உதவிகள் காணப்படலாம். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பார்கள். குடும்ப நபர்களும் சரி, வெளியிடங்கள்ல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஊழியர்கள் மூலம் ஆதரவு பெருகும். திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அங்கீகரிக்கக்கூடிய நிலை உண்டு. தெரியாத விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள். ஆக மகர ராசி என்பவர்களை ஆசிரியர்களாக பணியில் இருப்பவர்கள், மற்ற பொது துறைகளில் இருப்பவர்கள், அரசாங்கம் சம்பந்தமான செயல்களில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிலும் இரும்பு சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மற்றும் வீடு கட்டுமான பணி தொடர்பாக செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் அதிகரிக்குங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால வாய்ப்புகள்லாம் சிறப்பாக இருக்கு. சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் குடும்பத்தில் கலகலப்பு அதிகமாகவே இருக்கும். பெரியவர்களுடைய ஆசிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வது மிக நல்லது. ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு செய்தால் மகர ராசி அன்பர்களை இன்னும் மென்மேலும் நீங்கள் உயர்வீர்கள். இந்த நாள் அன்னை ஸ்ரீ வராகி தேவியையும் ஸ்ரீ காலபைரவரையும் ஒருங்கே வழிபட உங்களுக்கு சேம லாபங்கள் இருக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளும் விலகி போகும். நன்மைகள் பிறக்கும். ஓம் ஆபத்தாரணாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் கால பைரவா போற்றி, ஓம் கல்பாந்த பைரவா போற்றி, ஓம் குரோத பைரவா போற்றி, ஓம் சம்ஹார பைரவா போற்றி, ஓம் சண்ட பைரவா போற்றி, ஓம் உக்ர பைரவா போற்றி என்று நீங்கள் ஸ்ரீ கால பைரவரை வழிபடுவதும் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட்டாலும் தெய்வ வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தங்கு தடங்கல்கள் அனைத்துமே காணாமல் போய்விடலாம். வீட்டில் ஒற்றுமை பெருக்குங்க. தன லாபம் பெறுவீர்கள். வருமானம் இருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். நிதானமான போக்கு தேவை. திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல கைமேல் பலன் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை யார் என்பதை பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். ஆதாயம் உண்டாக்கும். நன்மைகள் பிறக்கும். நல்லதொரு வளர்ச்சியை எட்டுவீர்கள். திருவானம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டாக்கும். புகழ் நிறைந்த நாள், ஏற்றம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வருமானம் பெருக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். எண்ணியது ஈடேறும். நன்மைகள் நடக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல
முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். ராசிக்கான கிரக அமைப்புப்படி கோல்சாரத்தினுடைய ரீதியாக வியாபார வேலைகள்ல இதுவரையில இருந்துட்டு வந்த மந்தத்தன்மைகள் படிப்படியாக குறையுங்க. என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அந்த வேலையானது இந்த நாள் விறுவிறுப்பாக நடக்கும். பழைய வேலைகளை கூட எடுத்து முடிப்பீர்கள். வியாபாரத்துல ஒரு சில நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். வாடிக்கையாளர்களிடத்தில் எப்படி ஒரு பரஸ்பர நட்போடு அன்போடு அவர்களை கவனிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் அதிகமாக இருக்கும். வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் முகம் சுளிக்காதபடி பார்த்துக் கொள்வீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் யாவும் வருமானம் பணம் சம்பாதிப்பதிலேயே அதிகமாக இருக்கும். அரசு சம்பந்தமான உதவிகள் சிலருக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரிய பகவான் ஒருவருக்கு ஜாதகத்துல பலம் பெற்று இருந்தால் அனைத்துமே அவர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அதிலும் சூரிய பகவான் அரசாங்க மற்றும் தலைமை பண்பு அதிகாரம் இதற்குண்டான ஒரு காரகத்துவம் பெற்றவர். ஆகவே உங்களுக்கு 3ஆம் பாவத்துல முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள், அரசு தொடர்பான காரியங்கள் எல்லாமே படிப்படியாக ஒரு நல்ல நிலைக்கு வரும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் நீங்குங்க. சில வேலைகளை செய்யும் பொழுது நிதானமாக செய்யணும். அவசரப்படக்கூடாது. சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய விதங்கள்ல பொறுமை என்பது தேவை. வேலை செய்யக்கூடிய நிலைகள்ல நிதானமாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்குங்க. உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உற்சாகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். இந்த நாள் இல்லை என்றாலும் இன்னொரு நாள் ஜெயிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பார்கள். அதுபோல இதுவும் கடந்து போகும் என்பது போல நீங்கள் இருக்க வேண்டும். ஆக கும்பராசி அன்பர்களை கடந்து வந்த விஷயங்களை பற்றி எண்ண வேண்டாம். அதில் கிடைத்த அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்துங்கள். எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை இருக்குங்க. அந்யுன்யம் காணப்படும். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தினுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியான சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சீராகி நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வ அனுகிரகம் பூரணமாகவே இருக்கிறது. ஆக காதலிப்பவர்கள் பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து பேசுவது நல்லது. வீட்டில் வருமானம் தொடர்பான விஷயங்கள் அதிகரிக்குங்க. பிறருடைய உதவிகள் உங்களுக்கு கைகூடி வரலாம். சுயமாக நீங்களே சிந்தித்து நல்ல நிலைக்கு வருவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சில நேரங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அவற்றை பெரிதுபடுத்தாமல் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். திங்கட்கிழமை தினத்தில் ஸ்ரீ சிவபெருமானுக்குரிய பால் அபிஷேகம் செய்வது, கடனில் இருந்து விடுபடுவதற்கு பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்தாலும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் முழுமையாக நீங்குங்க. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வழிபாடு செய்யுங்கள். குல தெய்வத்தை நினைத்து வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். ராசிக்கான கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது இன்றைய நாளுக்கான சுப ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய உரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தருங்க. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை ஏற்படுத்தும். இன்றைய நாளுக்கான நட்பு பகை யார் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சிகம், கன்னி, ரிஷபம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மை குறையும். தேக பலம் அதிகரிக்கும். வாழ்வாதாரம் பெருக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையுங்க. இன்னல்களில் இருந்து விடுபடுவீர்கள். எண்ணத்தில் தெளிவிருக்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். பெரிய அதிகாரிகளுடைய நட்பு உண்டாகும். வருமானம் பெருக்கும். நிம்மதி அடைவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. ஓம் சரவணபவ. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் பார்க்கலாம். இதனால் குடும்ப உறுப்பினர்களிடம் மனம் விட்டு பேசுவீர்கள். வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். கனிவு இருக்கும். இனிமையான வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள். மனதில் புதிய சிந்தனைகள் பிறக்கும். வியாபாரம் சம்பந்தமாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமாக இருந்த சங்கடங்கள் நீங்கும்.
படிப்பதற்கான பணவரவுகள் அதிகமாகவே இருக்கும். மறைமுகமாக இருந்து வந்த விமர்சனங்கள் குறையுங்க. நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைகளுக்கு அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். உத்தியோக சம்பந்தமான வேலைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிதானமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. ராசிக்கான கிரக அமைப்பு படி ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். தெய்வ வழிபாடு, கோபுர தரிசனம் செய்வது, பிறையை பார்ப்பது, பிறை சூடிய சக்தியை வழிபாடு செய்யலாம். திங்கட்கிழமை தினம் என்பதால் அம்பாள் வழிபாடு மிக மிக நன்று. காஞ்சி காமாட்சி மற்றும் மாங்காடு காமாட்சி, காசி விசாலாட்சி என அம்பிகை வழிபடலாம். முக்கியமாக திருக்கடையூர் ஸ்ரீ அன்னை அபிராமியை வழிபடுவதும், அபிராமி அந்தாதி பாடல்களை முழுமையாக 100 பாடல்களையும் கேட்டு நீங்கள் எண்ணத்தில் நிறுத்தினால் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் பெற்று நன்றாக வாழ்வீர்கள். தெய்வ அனுகிரகத்தின் மூலம் இந்த நாள் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வாய்ப்புக்காக தேடி அலைந்த உங்களுக்கு வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். மன கஷ்டங்கள் குறையும். இன்னல்கள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுவதால் அடுத்தடுத்த நிலைகள் உயர்வதற்கான வழிவகை கிடைக்குங்க. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி எப்பொழுதுமே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். வருமானம் பெருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். வருங்கால துணையினுடனான செயல்பாடுகள் சில நேரத்தில் உங்களுக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சில நேரம் உங்களுக்கு சங்கடமாக இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். இதுவும் கடந்து போகும் என்பது போல இருக்க வேண்டும். பெற்றோர்களுடைய ஆசையை பூரணமாக பெறுகிறீர்கள். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. மேல் அதிகாரிகளிடத்தில் இருந்த சில சங்கடங்கள் நீங்கும். மன ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. ராசியின் நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதிலும் 4ஆம் பாதத்தில் உதித்தவர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும். வருங்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விமர்சனங்கள் குறையும். ஏற்றம் பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். அந்யுன்யம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் உயர்வு உண்டாகும். வருமான உயர்வு ஏற்படும். நம்பிக்கை நிறைந்த நாள். நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். மீனராசி அன்பர்களுக்கு எல்லா நிலைகளிலும் உயர்வு பெற வேண்டும் என எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.